ஒண்டி முனியும் நல்ல பாடணும் திரைப்படம். ஸோ நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவருக்கும் அந்த கடாய்க்குமான பாண்டிங் வந்து நல்லா இருக்கும் அந்த படத்துல. அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை வச்சிருப்போம். நம்ம ட்ரீமே ஃபுல்லா வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா. உங்களோட ஃபேவரட் டைரக்டர் யார் சார்? அவர் மனுஷர் தான். கற்பனைகள் எப்பவுமே வந்து என்னன்னா, கற்பனையான கதைகள் எப்பவுமே வந்து நம்மளை மகிழ்விக்கும், ஒரு ஆச்சரியப்படுத்தும். ஆனா உண்மை சம்பவம் தான் வந்து நம்மளை வந்து மனசை வந்து உலுக்கி எடுக்கும். ஹீரோக்கள் கிடைக்க மாட்டாங்க, ஹீரோக்கள் கிடைச்சாலும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இல்ல இது மாத்தி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். உங்களுடைய இயக்கத்துல ஒண்டி முனியும் நல்ல பாடணும் திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது? இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரூரல் ட்ராமா வந்து எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா டிபிக்கலான ஒரு அந்த ஸ்லாங்ல, கொங்கு ஸ்லாங்ல நம்ம பண்ணியிருப்போம். அது எல்லா மக்களையும் வந்து அதை வந்து பிடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல ரிவ்யூ வருது, அது படத்தை பற்றியான பாசிட்டிவான ரிவ்யூ வருது, ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களோட முதல் படம் அப்படிங்கும் போது நிறைய கனவுகள் இருந்திருக்கும், இப்படிலாம் இயக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? அது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வேணா நம்ம ஒரு நம்ம ட்ரீமே ஃபுல்லா வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். படம் பண்ணி முடிச்ச வரைக்கும் நம்ம வந்து சரி நல்லா வந்திருக்குமா வராதுங்கிற உள்ள ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம போய் எடிட் பண்ணி டப் பண்ணி பார்க்குறதோ நமக்கே ஒரு திருப்தி இருக்கும். பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அந்த திருப்தி கிடைச்சது. இவ்வளவு வருட போராட்டத்துக்கு அப்புறமா ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படின்ற உங்களுடைய நேம் ஸ்கிரீன்ல பார்க்க எப்படி சார்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதுக்காக தானே நம்ம உலகால ஓடணும். அந்த ஸ்கிரீன் பார்த்து மக்கள் அதை ரெஸ்பான்ஸ் பண்ற போது ரொம்ப சந்தோஷமா அந்த விஷயத்தை அடைஞ்சிட்டோங்கிற சந்தோஷம். ஓகே சார். எத்தனை தடவை பார்த்தீங்க சார் இது வரைக்கும் நீங்க இந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்? தியேட்டர் ரிலீஸ் ஆனப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு பார்த்துட்டேன், ஒரு 10-15 டைம் பார்த்துட்டேன். எல்லா இடத்துலயும் போயிட்டு கடைசியில் அவங்க அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கும் இந்த படத்துல. அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை வச்சிருப்போம். ஸோ அதுக்கு எப்படி ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்றாங்கிறதுக்காகவே நான் உள்ள போய் நிற்பேன். சரி எப்படி பண்றாங்க அப்படின்னா எல்லா தியேட்டர்லயுமே அது வந்து அந்த கிளைமேக்ஸ் போது எல்லாமே கிளாப் பண்ணாங்க. இந்த கதையை பார்க்கும்போது சார், ஒரு ஆடு சம்பந்தமான ஒரு கதை அழகா வந்து கொண்டு போறீங்க. இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மேபி உங்க ஊர் சைட்ல வந்து இந்த கதை கொஞ்சம் ரிலேட் பண்ண முடிஞ்சதோ? உண்மையா நடந்த ஒரு விஷயம் தான் அது. என்னன்னா, ஒருத்தர் அங்க கோயில் வந்து ஒரு கடாயை வேண்டி விடுறாரு. அந்த கோயில் ஆக்சுவலாக அதே மாதிரி தான் பிரச்சனையாகி என்னென்னா, அந்த நிலம் வந்து வேறவங்க கைக்கு போயிடுது. ஏன்னா இவங்களுடைய நிலம் தான். ஆனால் இன்னொருத்தர்கிட்ட கை மாறும் போதுன்னா அந்த நிலத்தோட சேர்த்து கோயில் போயிடுது. இப்போ அந்த கோயிலுக்கு வந்து இவர் வந்து கெடா வெட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விட்டுருப்பாரு. இப்போ அங்கே போய் கெடா வெட்ட முடியாது, ஏன்னா ஃபுல்லாக வந்து வாங்கி பென்சிங் போட்டார். இப்போ அங்க நடந்த பிரச்சனைகளை அதை வச்சுதான் நான் அதை உண்மையா ரியல்ட்டா நடந்த ஒரு சம்பவம் தான் சார். உங்க பயோபிக் சார் இது ஊர்ல உங்களோட சொந்த கதை மாதிரி? ஆமா, அது நான் பார்த்த சம்பவங்கள் தான். நான் பார்த்த சம்பவங்கள், இந்த மனிதர்கள் நான் படிச்சதுதான் அது கரெக்டா சார். இந்த ஆடு கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் சார். அது நீங்க செலக்ட் பண்றதுக்கான இல்ல ஆடு வந்து என்னன்னா, நம்ம வந்து என்னன்னா ஆடு நம்ம வந்து சும்மா வீட்டு வளர்த்துக்கிறதுனா நம்ம எப்படி வேணா அதை சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அது என்னது ஒரு ஷூட்டிங் நம்ம அதை கையாளுற போது ரொம்ப என்ன மிரண்டு ஓடும், ரொம்ப க்ரௌடை பார்த்தா மிரண்டு ஓடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இது நடந்துருக்காக தான் நம்ம ஒரு தேடி பிடிச்சி ஒரு ஆடை செலக்ட் பண்ணி. ஸோ இது வந்து ஆனால் கலரும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும், பிளாக் கலர் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ப்ரௌன்ஸியாக இருக்கும். ப்ரௌன்ஸியாக இருக்கும். அதனுடைய கொம்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாடுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருந்துச்சு. சரி இது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரேமில் நல்லா இருக்கிறதுக்காக தான் அதை வாங்கிட்டு வந்த பார்த்தீங்கன்னா அது என்ன ரொம்ப சாதுவாக பழக ஆரம்பிச்சிச்சு. ஒரு இடத்துல நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறது, நடந்தால் நடக்கும், படுத்தா படுக்கும். நம்ம ஒரு வண்டியை வந்து ஒரு வேனில் வந்து திறந்தோம்னா அதுவே ஏறி படுத்துக்குள்ள, திறந்தோம்னா அதுவே குதிச்சுட்டு வந்து அதுவே வந்துடும். அது ரொம்ப அது மனிதர்கள் மாதிரியே நல்லா ட்ரெயின் பண்ண கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்ததா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இங்கே இவங்க வந்து இப்போ அதை ஆட்டை நிற்க வச்சுட்டு இவங்களுக்கு இந்த நடிகர்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லி டேக் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சில சமயத்தில் வந்து டேக் போயிட்டே இருக்கும். ஒன் மோர் டேக் போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் பார்க்கும். சரி இவங்க டேக் முடிக்க வரைக்கும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அது படுத்துக்கும். படுக்க முடிச்சு அப்புறம் அதை இது பண்ணி விட்டு இவங்கெல்லாம் நல்லா டைலாக் பேசுகிற போது வரும்போது அது சரி. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து நம்ம நடிகர்களை தாண்டி அந்த ஆடு ஃப்ரேமில் வந்து கலக்கின ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா? ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, நாங்கள் இன்னும் மானிட்டர் போய் பார்ப்போம். சரி நல்லா வந்திருக்கா, நாலு டேக் நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போதுன்னா நாங்களும் போய் அது பார்த்துட்டே இருக்கோம். சில சமயத்தில் நாங்கள் வந்து போய் மானிட்டர் பார்த்துக்கிறோம், அதுவே திரும்பி வந்து அதுவும் பார்க்குது, மானிட்டர் எடுத்து பார்த்துட்டு இருந்துச்சு. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம மாதிரியே இருந்து அது ரொம்ப இதாக இருந்துச்சு.
அது வீடியோவா கவரேஜ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு அது. சோ இந்த ஆடு வந்து அதுல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, ஆமா. மானிட்டர்லாம் வேற வந்து பாத்துருக்கு. ஆமா. அப்படி பார்க்கும்போது இந்த ஆட்டை வச்சு நடிக்க வைக்கும் போது என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது, என்னென்ன சிரமங்கள்? அது என்னன்னா நம்ம அவருடைய அந்த கேமரா பொசிஷனு அது கரெக்டா பார்க்கணும். அது ஏன்னா அந்த ஒரு அவருக்கும் அந்த கெடாய்க்குமான பாண்டிங் வந்து நல்லா இருக்கும் அந்த படத்துல. நம்ம கரெக்டாக நடிச்சிருவாங்க, நடிகர்கள் வந்து கரெக்டாக நடிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஆடு அந்த ரியாக்ட் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சாக இருந்துச்சு. பட் அது ஒரு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கே ஆச்சரியப்பட்டுரும். நீங்கள் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர் விட்டுட்டு போவார், ஆடை விட்டுட்டு போயிட்டு ரொம்ப தூரம் கெடா வெட்டணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார். சரி நீங்கள் வெட்டிங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா கெடா ரொம்ப நாளாக நம்ம வளர்த்திட்டு இருக்கோம், நம்ம கண் முன்னால் வந்து வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கெடாயை விட்டுட்டு அந்த க்ரௌட்லேருந்து அந்த கோயிலேருந்து வெளியே கிளம்பி போயிடுவார். கிளம்பி போய் ரொம்ப தூரம் போய் திரும்பி பார்ப்பார். கடாய் பார்க்குறதுனா இதுவும் வந்து இந்த கூட்டத்துலேருந்து அவரை திரும்பி பார்க்கும். இவரும் வந்து திரும்பி பார்த்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில தலையை தொங்க போடுவார். குற்ற உணர்ச்சியில் தலையை கீழே பண்ணிடுவோதுன்னா அதுவும் தலையை குனியும். கொஞ்ச நேரம் கழிச்சு இவரும் திரும்பி பார்ப்பார், அதுவும் மேஞ்சு திரும்பி பார்க்கும். இது வந்து அமேசிங்கா இருக்கும் அந்த இது. அது ரொம்ப நடந்ததா? அது தானாவே நடந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. நீங்க படம் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த படத்தோட இறுதி நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேர்வெல் மூமெண்ட் இருந்திருக்கும். ஸோ ஆட்டை வச்சு பிரியறப்போ எப்படி சார் இருந்தது? இல்ல அது நம்ம கூடயே வந்து பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அது விட்டு பிரிந்து இன்னொரு என்னன்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் அது ஷூட்டிங் முடிஞ்ச வரைக்கும் அதை மறுபடியும் வித்தரலாம் இல்லை வேற யாருக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற வச்சுருக்கும். நான் சொன்னேன் இல்லை வேண்டாம், அது நம்மளோட இன்ட்ராக்ட் ஆயிடுச்சு, அது விற்கவும் வேண்டாம் வெட்டவும் வேண்டாம், அது நம்ம லைஃப் ஃபுல்லா அதனோட எங்க இருக்கணுமோ அங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்க தோட்டத்திலேயே அது இருந்துட்டு தான் இருக்கு. அது எங்க கூட இருக்கு. அது விற்கிறதும் இல்லை, அது வெட்டப்படுறதும் இல்லை, அதனோட இயற்கையான மரணமா தான் இருக்கணும் அப்படிங்கிறக்காக அதை அப்படியே வச்சிருக்கோம். ஓ நைஸ். அண்ட் இவ்வளவு நேரம் ஒரு ஆட்டை பத்தி இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி பிக் ஒன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நம்மளோட சேர்ந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணது வந்து ரொம்ப அதனோட இன்ட்ராக்ட் ஆனதுனால சரி அது பலி கொடுக்கணுமா இல்லை இன்னொருத்தருக்கு எப்படி இருந்தாலும் இன்னொருத்தருக்கு விற்கும் போது அது கண்டிப்பா வந்து பலியாகத்தான் போகுது ஆடு. கண்டிப்பா அதனால அந்த பர்பஸ்க்காகவே வேண்டாம், விற்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சிருக்கேன். சார் இப்போ படத்தோட கிளைமேக்ஸ் இன்னும் நான் பாக்குறதுக்காக விருப்பப்படுறேன் சார். ஏன்னா இன்னும் வெட்டல, ஸோ அதனால வந்து படத்தோட கிளைமேக்ஸ் என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு கண்டிப்பா அதுலயே குறியா இருக்காரு சார். கொஞ்சம் அதுல சர்ப்ரைஸா என்ன வச்சிருக்காரு அப்படின்றப்போ வெட்டப்பட வேண்டியது கெடாயா யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், படம் பாக்குறப்ப தெரியும். அதுதான் சார், அங்கதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சூப்பர் சார். அண்ட் படத்தோட மத்த காஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா பரோட்டா முருகேசன் நடிச்சிருக்காரு, வித்யா நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இல்லையா? சோ இவங்களோட காஸ்ட் செலக்ஷன்லாம் வந்து நீங்க எப்படி பண்ணீங்க? இல்ல இப்ப நம்ம என்ன நேட்டிவிட்டியான ஒரு படம்ன்றது வந்து அந்த ஊர் மக்கள் சாயல் எப்படி இருக்கும், அந்த ஸ்கின் டோனு, அவங்களோட இந்த உடல் மொழி எல்லாமே நான் வந்து இது வந்து ஃபுல்லா எங்க கிராமத்துல நடந்த சம்பவத்தை எங்க கிராமத்திலேயே ஷூட் பண்ணேன். அப்ப அந்த கிராமத்துல எப்படி எல்லாம் பேசுவாங்க, எந்த மாதிரி அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ரெலியாவே தெரியும். அப்போ அவங்கள வந்து ஒரு ஆடிஷன் பண்றேன். அவங்க கூத்துப்பட்டு இருந்தா அந்த இவங்க வந்தாங்க, அந்த அக்கா கேரக்டர் பண்ணாங்க, வந்து சித்ரான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க சில விஷயம் சொல்லி காட்டினா அந்த ஸ்லாங்கை சொன்னோன்னே டக்குன்னு பிடிச்சி பண்ணாங்க. அந்த மாதிரி தான் பரோட்டா முருகேசன் ஆகட்டும், அப்புறம் அவரோட மகனா நடிச்ச விஜயன் ஆகட்டும் பண்ணாங்க. மற்ற அந்த 4 கேரக்டர் தவிர மற்ற எல்லாமே எங்க ஊர் ஆளுங்க தான், எல்லாமே கிராம மக்களை வச்சு தான் பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா அது ரியாலிட்டியா இருக்கும், ஃபுல்லாக ரியாலிட்டியா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ரியாலிட்டியா இருக்கும். சரி, இந்த கதையில வந்து பெரும்பாலும் ஒரு புது ஃபேஸஸ், நியூ டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, மேபி வந்து நீங்க வேற யாராவது ஒரு பெரிய நடிகர்கள் கிட்ட இந்த கதையை எடுத்துட்டு போய் சொன்னீங்களா, இல்ல பட்ஜெட் கான்ஸ்டன்ஸ் காரணமா இல்ல நான் இப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு? இல்ல, அது ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை பண்ணணும்னு நினைச்ச போதுன்னா பெரிய ஆர்டிஸ்ட் தான். ஒரு மெயின் கேரக்டர் வந்து அவரை பரோட்டா முருகேசனுக்கு பதிலா வேற யாரோ பெரிய கேரக்டர் யாரோ வச்சு பண்ணணுங்கிறதா என்னுடைய ஆப்ஷன். இல்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து லால வச்சு பண்ணுவோம் அப்படிங்கறதா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருந்துச்சு. கண்டிப்பா வந்து அவரு கண்டிப்பா அவரோட இதுவே வேற மாதிரி இருக்கு, லாங்குவேஜ் அவர் இந்த இதுவே நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அவர் தான் மூவ் பண்ணேன். சில சமயம் அந்த பட்ஜெட் சாரமா சில சமயத்தில் சில காம்ப்ரமைஸ். அப்புறம் கருணாசை வச்சு பண்ணணும் அப்படிங்கிற, கருணாசு அவரோட மகனா அவரோட பையனவே கென் கருணாசை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் போயிட்டே இருந்துச்சு. அதுவும் வந்து சில என்னன்னா ஏன் இதெல்லாம் பண்ண முடியாம போச்சுன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிற போது என்னன்னா அது எல்லாமே லொக்கேஷன் பார்த்து ஷூட் பண்ண போற போது என்னன்னா அவர் கொஞ்சம் பேக் ஆயிட்டார். பேக் ஆனோடனே சரி எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் போகிறது பேக் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம போது, அப்போ என்னுடைய நண்பர் வந்து கிட்ட பேசிட்டு போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி என்ன ஆகும் எவ்வளோ ஆகும் அப்படிங்கும், இந்த மாதிரி பட்ஜெட் ஆகும்னு. சரி நடிகர் இந்த மாதிரி பண்ணுறதுன்னா இந்த பட்ஜெட்டில் நடிகர் இல்லாத போது நம்ம எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி சரி ஓகே நம்ம ஒரு நடிகர் இல்லைனாலும் ஒரு மீடியம் ஏஜான ஒரு ஆள் வச்சு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்க முடியும், அந்த கண்டென்ட்டை நம்மளை கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான்
நம்ம அதை செலக்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். சோ இந்த மாதிரி கதை வந்து இங்க இருக்கக்கூடிய சிட்டில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு, இப்படிலாம் ஆக்சுவலா கிராமத்துல நடக்குங்கிறது தெரியறதுக்காக இந்த படம் வந்து இயக்குனீங்களா? இல்ல தெரியணுங்கிறக்காக இருக்குல்ல, இது வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறக்காக தான். நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கிராமத்துல வந்து எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்க, எந்த மாதிரியான அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான். அது அவங்களுக்கு பார்த்தா புது அனுபவமா இருக்கும். இன்னும் கிராம வாழ்க்கையில எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம கோபியில இருந்து வந்து ஒரு டைரக்டர் உதயமாகி இருக்காரு. ஆமாங்க. பாராட்டணும்ல. இவ்வளவு நாள் வந்து அந்த ஒரு போராட்டம் கழிச்சு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஆமா. பட் நீங்க முதல் படமா இதுதான் பண்ணணும்னு எழுதி வச்சிருந்தீங்களா சார், இல்ல வேற சில இல்ல ideas? இப்ப நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னா நம்ம இன்னொன்னு பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணணும், ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் அப்படிங்கறதான எல்லாத்துக்குமே அதை நோக்கி தானே போயிட்டு இருப்போம். இப்போ அது ஏதோ ஒரு விதத்துல ஒன்னா ப்ரொடியூசர் வர மாட்டாங்க, இல்ல வந்து ப்ரொடியூசர் கிடைக்கிற போது அந்த கதைக்கான ஹீரோக்கள் கிடைக்க மாட்டாங்க. ஹீரோக்கள் கிடைச்சாலும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இல்ல இது மாத்தி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஏன்னா டிபெண்ட் டேரக்டருங்கிற போதுன்னா அவங்க ஒரு ஹீரோக்கள் சொல்ற அந்த மாற்றங்களை ஸ்கிரிப்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கு நம்ம உடன்பட மாட்டோம். அந்த மாதிரி சில விஷயம் நிறைய இடத்துல தள்ளி போச்சு. ஏன்னா நானே ஒரு பெரிய ஹீரோ வச்சு கமிட் ஆகி எல்லாம் போகிற போது என்னன்னா அவங்க இல்லை இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணுங்க, கிளைமேக்ஸில் இந்த இடத்துல ஹீரோடைய இதை வந்து ஜாஸ்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இல்லை அது அந்த டைம்ல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா அப்புறம் சில விஷயம் இந்த மாதிரி தள்ளி போச்சு. சரி அப்போ நம்ம பெரிய பட்ஜெட்லேயே பண்ணோம்னாக்கோ அது இப்போதைக்கு வந்து பாசிபிளாக இல்லை. இப்போ நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போது ஒரு நம்ம சினிமா கைக்குள்ள வச்சு ஒரு படம் பண்ணணும், பண்ணா அந்த கண்டென்ட் மூலியமா நம்ம போய் சேர்ந்துடும். இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விசிட்டிங் கார்டா இருக்கணும் இந்த படம். சோ இதன் மூலமா உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து ஒரு நல்ல எப்படி சொல்றது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா? இந்த படத்தை வந்து அப்ராக்சிமேட்டா எவ்வளவு பட்ஜெட்ல வந்து பிளான் பண்ணீங்க? ஏன்னா ப்ரொடியூசர் உங்க ஃப்ரெண்டு, சோ பிளான் பண்ண பட்ஜெட்ல முடிச்சிட்டீங்களா? பிளான் பண்ண பட்ஜெட்ல முடிச்சிட்டேன். சினிமா எல்லாம் பாக்குற மாதிரி எவ்வளவு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சீங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஆப்பிள் ஜூஸ் இல்ல, தண்ணி தவிர நாங்க எல்லாருமே வந்து நம்ம என்னதோ அதுதான் எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த ஏன்னா ஒரு பெரிய பட்ஜெட்ல போடலிங்கிற போது நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் முன்கூட்டியே இந்த மாதிரி செட்டப்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதனால அவங்களும் நாங்க கோஆபரேட் பண்ணி நல்லா கூட்டம் தான் எல்லாம் பண்ணோம். சூப்பர். ஏன்னா காஸ்டியூம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க நேட்டிவிட்டி தான். அங்க ஊர்ல திடீர்னு பார்த்தா ஒரு காஸ்டியூம் சேஞ்சுன்னா அங்க யாரோ ஒருத்தர் பெரிய ஒருத்தர் போட்டுருப்பாரு, அவரது கழுத்துக்குன்னு சொல்லி வாங்கி போட்டு விட்டுருவான். அப்படியே ஆமா அப்படிதான் பண்ணேன். அப்பதான் நேட்டிவிட்டியா இருக்குன்னு சொல்லி முடிகிற வரைக்கும் அவர் பணியோட அந்த மாதிரி. ஓ சூப்பர் சார். பட் ஆனால் லைக் ரொம்ப கனெக்டடா இப்படி எடுக்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ. பட் அந்த ஆக்டர்ஸ் தாண்டி அன்பிளான்டா ஏதாவது ஒரு சில கேரக்டர்ஸ் ஓகே இவங்க நல்லா இருக்காங்க, இந்த ஷாட்டுக்கு வந்து இவங்களை வச்சா நல்லா இருக்கும்னு பப்ளிக் யாராவது அங்க நிக்க நடந்துச்சு. என்ன விஷயம்னா அப்ப அந்த ஒரு ஆடு வியாபாரி ஒருத்தர் அந்த கேரக்டர் இருக்கும் அந்த படத்துல. அப்ப வந்து என்னன்னா அவர் ஃபர்ஸ்டே வந்து சூஸ் பண்ணி அவருக்கு டைலாக் எல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருந்தேன். ட்ரெயின் பண்ணி அவரை வர வச்சு மறுபடியும் ஷூட் பண்ற போது என்னன்னா அவர் அந்த டைலாக் அவரால் கரெக்டா ஃப்ளோவா பேச முடியல. அப்ப என்ன அந்த ஒரு வீட்டுக்கிட்ட நின்று அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீட்டுக்குள்ள அந்த ஒருத்தர் பெரிய ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் 2-3 டைம் பார்த்துட்டு ஆட என்னப்பா நீ இந்த மாதிரி சொல்லப்பான்ட்டு அவரு நான் என்ன சொல்ற டைலாக் அவர் அப்படியே சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லப்பா அந்த மாதிரி சொல்ல சரி நீ இருங்க, சரி நீங்க போங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வச்சோம். அவரை வச்சு ஷூட் பண்ண அழகா பேசி முடிச்சாரு. அது அந்த வாய்ஸே வந்து பெக்குலரா இருக்கும், அது புது வாய்ஸா இருக்கும். அவரை வச்சு டைலாக்கும் வந்து டப்பிங்கும் பண்ணேன், அது புதுசா இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணி பண்ணோம். அறிமுக நடிகர். ஆமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டியப்பன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருந்தாரு. அப்படியே அந்த சும்மா அப்படியே ஒரு வேஷ்டி மட்டும் கட்டியிருந்தாரு. நீங்க அப்படியே வாங்க எதுவும் சட்டக்கிட்ட எதுவும் போடாது அப்படியே வந்து பேசுங்க அப்படின்னு சூப்பரா பேசிட்டாரு. லொகேஷன் எல்லாமே இந்த கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் தான் எல்லாமே. ஓகே சரி. நீங்க யார் யார் கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க? அர்ஜுன் சார் இருந்தாரு, 2-3 படம் அர்ஜுன் சார் கிட்ட ஒர்க் பண்ணா. அப்புறம் சரண் சார் கிட்ட ஒர்க். ஓகே என்னென்ன படங்கள் சார்? மதராசி, பரசுராம் இதெல்லாம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்புறம் இவர்கிட்ட சரண் சார் கிட்ட வந்து வட்டாரம் ஒர்க் பண்ணேன். எவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த முதல் படத்தை இயக்குனீங்க சார்? ஆக்சுவலா நான் 2002லயே வந்துட்டேன். 2002 வந்து அர்ஜுன் சார் கிட்ட பாத்து இந்த ஏழுமலையில ஒரு 10 நாள் ஷெட்யூல் முன்னாடி அவங்ககிட்ட ஒரு நண்பர் மூலியமா ஜாயின் பண்ணேன். அப்புறம் வந்து அவர்கிட்ட கிட்டத்தட்ட 2008-2009 வரைக்கும் அப்படி அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து ட்ரை பண்ணேன். அதை ட்ரை பண்ணி அப்புறம் மூவ் ஆகும், அப்புறம் ஏதோ ஒரு சைட்ல டிராப் ஆகும் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் இப்பதான் பண்ணிருக்கோம். எல்லாமே பெத்த படமா ஒர்க் பண்ணிருக்கீங்களா சார்? ஏழுமலை, வட்டாரம் இதெல்லாம் பயங்கர ஃபேவரட்டான ஃபிலிம் சார். ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் படம் இந்த மாதிரி எடுத்திருக்கோம், நல்ல படம் எடுத்துட்டோம், பயங்கர ஹாப்பி. பட் இதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்து வளர்ந்த படம் மாதிரி பெரிய ஹீரோஸ்க்கு சொல்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் படமா எடுக்கணுன்ற ஒரு தாட் இருக்காது? இருக்கு. எனக்கு எப்பவுமே அது எல்லா சேனல்லையும் படம் பண்ணணுங்கிறதா என்னுடைய ஆசை. நம்ம வந்து ஒரு வாழ்வியலான ஒரு படமும் பண்ணணும், ஒரு த்ரில்லர் படமும் பண்ணணும், அட்வென்ச்சர் படமும் பண்ணணும், ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய. ஏன்னா ஒரு நம்ம எல்லாத்துலயும் எல்லாமே நான் ரசிப்பேன் அந்த மாதிரி.
ஸ்பீல்பர்க் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா ஜுராசிக் பார்க் எடுப்பாரு. பார்த்தா திடீர்னு பார்த்தா அப்படியே குவைட் ஆப்போசிட் சிண்டல் செல்சிஸ்ட் எடுப்பாரு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப, ஏன்னா அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஜானர்லயும் படம் பண்ணணுங்கிறதா எனக்கு. ஓகே, ஸோ ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் கொடுக்க போறாரு நெக்ஸ்ட் படத்துல அப்படிங்கிறாரு. என்ன ஜானர் பிளான் பண்ணிருக்கீங்க சார்? இல்ல இப்போ வரைக்கும் அந்த ஐடியா இல்ல, பட் எதை பண்ணணும்னு விருப்பப்படுறேன். உங்களுடைய குருநாதர் அர்ஜுன் சார் வந்து படம் பார்த்தாரா சார்? இல்ல பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு, நியூஸ் போயிருக்கு, கண்டிப்பா பார்ப்பேன் சார். உங்களுடைய பிசிக்க பாக்குறப்ப நீங்க அந்த மஃப்டில வந்து ஒரு போலீஸ் மாதிரி இருக்கீங்க. ஏதாவது ஒரு படத்துல வந்து போலீஸ் கேரக்டர் அங்கங்க அப்படியே வந்திருக்கீங்களா? இல்ல அப்படி இல்ல, கூப்பிடுவாங்க, பட் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லி. நடிக்கணும்னு ஆசை இல்ல. நம்ம படத்துல ஏதாவது ஒரு ஷாட் இல்ல எதுலயுமே வந்திருக்க மாட்டேன் நான். என்னைக்குமே கிடையாது ஆக்டிங். என்னைக்குமே எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, பட் எனக்கு நடிக்கும் வராது, அதுதான் உண்மை. இது கான்சியஸான ஒரு டெசிஷன் தான். ஆமா. ஓகே சார். இப்போ ஒருவேளை நாளைக்கு உங்களோட குருநாதர் அர்ஜுன் சார் இந்த படத்தை பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் படம் நான் நடிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுன்னா நீங்க ஒரு படம் என்ன மாதிரி சார் அவரை வச்சு எடுப்பீங்க? இல்ல அவர் கண்டிப்பா அவரை வச்சு பண்ணணும்னா அதை நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் மூவி தானே பண்ணணும். அப்படி பண்ணாதான் ஒரு மாநகரம் ஒரு என்னன்னா ஒரு வச்சிருக்கேன் ஒரு நைட் ஃபுல்லா ஒரு ஈவினிங் ஆரம்பிச்சு மார்னிங்குள்ள ஒரு கதை முடிகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஒரே நைட்ல நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு ஆக்ஷன் மூவி. பட் அதை பண்ணா அவரை வச்சு நான் பண்ணேன். நீங்க இந்த மாதிரி ஒரு படம் இயக்கிருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லிருக்கீங்களா? ஐ மீன் நீங்க ஏடியா ஒர்க் பண்ண இடத்துல சொல்லிருக்கேன். தெரியப்படுத்த முடிஞ்சதா? என்ன சொன்னாங்க? எல்லாம் ரொம்ப ஹாப்பி தான் எல்லாத்துக்குமே. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி தான் பண்ண, ஒரு கமர்ஷியல் மூவி தான் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா என்கிட்ட கதை கேட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு கமர்ஷியலா தான் எல்லாத்துக்கிட்டையுமே கதை சொல்லியிருக்கேன். ஆனா அது வரைக்கும் நான் திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் போட்டங்காட்டி எல்லாத்துக்குமே ஆச்சரியமாச்சு, என்னடா இந்த மாதிரி நேட்டிவிட்டியான ஒரு மூவி போட்டிருக்க, என்ன மாதிரி படம், அந்த கிராமம் உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்த்துமே இப்ப இந்த மாதிரி பண்ணிருக்கேன்ல. இல்ல ஓகே, நம்ம ட்ரை பண்ணோம், ஒரு நல்ல படம் பண்ணுவோம்னுக்காக பண்றோம். சார் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாப்பாரு போல சார், இல்லையா? இல்ல ஆமா சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால நான் கேட்டேன். ரீசன்ட் டைம்ஸ்ல ஹாலிவுட்னு இல்ல, நீங்க பார்த்த ஒரு படம், உங்களுக்கு பிடித்த ஒரு படம்? ஈரானிய படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவர் மஜித் படங்கள் பார்த்துருக்கேன். இல்ல தமிழ்னா நம்ம வந்து எனக்கு பார்த்து ஆச்சரியப்பட்டது இவர் நம்ம மாரி செல்வராஜ் அவரோட பைசன் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. அது அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த அவரும் வந்து அந்த நேட்டிவிட்டியோட ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவாரு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கான ஸ்கிரிப்ட் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எவ்வளவு நாள் தேவைப்பட்டது? இல்ல இப்ப நம்ம என்னன்னா, நான் ஒரு படம் பண்ணணும், சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு இருக்கிறதுனா, இப்போ சரி என்ன மாதிரி பண்ணலாம், அப்போ நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வேணும் அப்படின்னா நம்ம கிராம சைடு போயிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறோம். அப்போ என்ன மாதிரி கதையை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்க போதுன்னா எனக்கு சரி அவ யோசிச்சிட்டே இருந்தேன், சரி நம்மளோட வாழ்வியல படம் பண்ணலாமே, நிறைய சம்பவங்கள் இருக்கு அப்படிங்கிற போதுங்க. ஏன்னா கற்பனைகள் எப்பவுமே வந்து என்னன்னா, கற்பனையான கதைகள் எப்பவுமே வந்து நம்மளை மகிழ்விக்கும், ஒரு ஆச்சரியப்படுத்தும். ஆனா உண்மை சம்பவம் தான் வந்து நம்மளை வந்து மனசை வந்து உலுக்கி எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு உலுக்கி எடுத்த சம்பவம் தான் எனக்கு. ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த போதுன்னா அது பெருசா எனக்கு அது கனெக்ட் ஆகலை. சரி அதை அப்படியே கடந்து வந்துட்டோம். ஆனா அந்த சம்பவத்தை நம்ம திரும்பி அதை நினைச்சு பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கே ஐயோ இப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. அது ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு பெரியவர் வந்து என்னன்னா தன்னுடைய நிலத்துல எப்பவுமே காலையில இருந்துச்சா சாயந்தரம் வரைக்கும் போய் அந்த பாடுபடுவார், அந்த வேலை செய்வாரு, வருவாரு வீட்டுக்கு. எந்த ஒரு அதாவது வெளியே ஊருக்கு அதிகமா பயணிக்க மாட்டார். தன் வீடு உண்டு நிலம் உண்டு அப்படிதான் இருப்பாரு. ரொம்ப வெள்ளந்தியான மனிதன், எப்பவும் அந்த மாதிரியே இருப்பார். ரொம்ப பேசினா ரொம்ப பெக்யூலரான பர்சன், இப்படிதான் இருப்பாரு. ஒரு இடத்துல என்னன்னா அவருக்கு 2 பசங்க வந்துடுறாங்க, படிச்சு முடிச்சுட்டு அவங்க சரியா வேலைக்கு போகாம அப்படியே இருந்துருக்காங்க. என்ன ஒரு இடத்துல இவரை கூட்டிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கடன் ஆகி போச்சுப்பா, நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி அவரு என்ன சரி ஓகேப்பா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரேகை வச்சுட்டு அது முடிச்சுட்டு வந்துடுறாரு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்ன எப்பவும் போல அவர் வந்ததையும் மறுபடியும் அதே நிலத்துக்கு வேலை செய்ய போறாரு. எல்லாம் அவரு நிலத்துக்கு வேலை செய்யறாரு. வாங்குறவங்க வந்துன்னா சரி ஏதோ ஒரு அந்த ஆர்வத்துல வர்றாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஒரு கட்டத்துல என்னன்னா அந்த நிலத்தை விட்டு அவர் வீட்டுக்கே வரல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் அந்த நிலத்துக்குள்ளேயே இருக்காரு. அங்க ஒரு பெரிய கள்ளிச்செடி இருக்கும், அந்த கள்ளிச்செடிக்குள்ளே தான் படுத்துக்குவாரு. விடிய இதாகி பிணங்களை ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி ஆகி இந்த தோட்டத்துல வேலை செஞ்சதை பத்தி வாங்க இவ்வளவு விளைஞ்சிருக்கு அவ்வளவு விளைஞ்சிருக்குன்னு சொல்லி நைட்டு 12 மணிக்கெல்லாம் கத்துவாரு. ஏன்னா அவர் மாதிரி பைத்தியம் ஆயிட்டார், இந்த நிலம் முட்டு போச்சு அப்படிங்கிறது. அப்போ ஒரு கட்டத்துல என்னன்னா ஒரு நைட்டு வந்தப்போ தான் ஒரு சவுண்டே இல்லை. காலையில போய் பார்க்கணும் அந்த நிலத்துல சேர்த்து கிடக்குறாரு. அது இன்னும் நினைச்சுன்னா ரொம்ப எனக்கு ஃபீலா இருக்கு. இப்பதான் ஆக்சுவலி எனக்கு புரியுது இவர் ரியல் ஸ்டோரிஸ் ஏன் எடுக்கிறாரு, எவ்வளவு தாக்கம் ஏற்படுது. நம்ம என்னதான் கற்பனை பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காது, ரியாலிட்டியா. அது எனக்கு ரொம்ப மனசு இப்ப நினைச்சாலும் எனக்கு வந்து அது ரொம்ப
ஐயோ இந்த மாதிரி ஒரு மனுஷனை விட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் நம்ம இன்னும் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத சரி ஒரு பண்ணுவோம். நிலம் எல்லாம் எப்படி வந்து விட்டு போச்சு ஒரு கட்டத்துல எல்லா சமுதாய மக்கள்கிட்ட நிலம் இருந்துச்சு. இப்ப நீங்க நான் இதுல ஒரு சீன் வரும். ஒரு 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 இப்ப நம்ம ஊர்ல நுங்கம்பாக்கம்னா ஏரியும் சொல்லுவோம், லேக் ஏரியான்னு சொல்லுவோம். அது ஏன் லேக் ஏரியா வச்சு, அங்க வந்து குளம் இருந்துச்சு ஒரு காலத்துல குளம் இருந்துச்சு. அப்ப லேக் வீடு கட்டினாங்க லேக். அதே மாதிரி அங்க வந்து ஒரு சமுதாயத்தை பேரை சொல்லி அந்த நிலம் அப்படிங்கறத இன்னும் பேரா இருக்கும். அந்த நிலத்தினோட வேற இப்ப இருக்கிறது வந்து வேறங்க கிட்ட இருக்கும். ஆனா அந்த நிலம் என்னன்னா அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய பேரு தான் இருக்கும். இன்னும் அந்த பேரை சொல்லிதான் அழைப்பாங்க. இப்படி எல்லா சமுதாயத்தினுடைய மக்களுடைய பேரும் அங்க இருக்கு. ஆனா நிலம் வந்து வேற அவங்ககிட்ட இருக்கு, ஆனா பேரு இருக்கு. அப்ப என்ன இருக்கு, எல்லா சமுதாயத்துக்கிட்டையும் அப்ப வந்து நிலம் இருந்திருக்குது அப்படிங்கறத அந்த உண்மை. அப்ப அந்த நிலம் ஏன் அவங்க விட்டு போச்சு அப்படிங்கறதுல இருந்து நான் அந்த ஒரு விஷயங்களை பேசியிருப்பேன். ஓகே சார். எனக்கு வந்து சிமிலரா பேரலா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இது இந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்துனுச்சு. அவர் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு தொழில் பண்ணணும்னு பார்ப்பாரு. பார்த்தா எல்லாமே கைவிட்டு போவோம். அவரோட இடத்துலயே அவர் வந்து வாட்ச்மேனா வேலைக்கு போவாரு. ஸோ மேபி நீங்க இந்த படம் எடுக்கிறப்போ இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாவா இருக்கட்டும், உலக சினிமாவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும்ல சார்? எழுதுறப்ப இந்த சீனுக்கு இது ஞாபகத்துக்கு வருது, இது இல்லாம வித்தியாசமா பண்ணுன்ற மாதிரி ஏதாவது வந்திருக்கா? இல்ல, இப்ப நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க எந்த இப்ப வந்திருக்கிற சினிமால எதுவுமே வந்து நீங்க ரிலேட்டட் பண்ண முடியாது. அது ஒரு வேற சேனலுக்கும் என்ன இந்த வந்து வேற சேனலுக்கும் சொல்லப்படையாத கதையா இருக்கும். ஃபுல்லா புதுமையா இருக்கும். என்ன நம்ம சொல்ல வந்த விஷயங்களும் சரி, அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து புதுசா இருக்கும். ஓகே சார். ஆமா. சோ இப்போ நீங்க வந்து ரொம்ப ஆழமான ஒரு தாக்கம் ஏற்படுச்சு. அந்த தாக்கத்தை இப்ப நீங்க சொல்லும்போது கண் கலங்கிருந்தீங்க. அது மூலியமா ஏற்படுத்த ஏதோ ஒரு கரு தான் நீங்க இது எழுதுனதுக்கான ஒரு காரணமா இருந்திருக்கும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அந்த எமோஷன் ஒர்க் ஆகாம திரும்ப ரீஷூட்லாம் போயிருக்கீங்களா சார்? ஓகே, இது நான் எடுக்கணும்னு நினைச்சேன், இது கொஞ்சம் எமோஷன் ஒர்க் ஆகல, திரும்ப போய் நான் எடுக்கிறேன் பரவாயில்ல. இல்ல அது ஆமா, நான் ஃபுல்லா வந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ணி பாக்குறது நிறைய இடத்துல எனக்கு அந்த எமோஷன்ல வந்து பாண்டி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எந்தெந்த இடத்துலன்னு சொல்லி நான் நோட் பண்ணிட்டு மறுபடியும் போய் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணேன். அந்த எமோஷனல் கண்ணத்தால நான் அந்த தாத்தாவும் பேரனும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் இந்த கடையை பத்தி. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாம வச்சு மறுபடியும் நான் ரீஷூட் பண்ணி அதை கொண்டு வந்தேன். இப்போ ஸ்கிரீன் பாக்குறது அந்த இடத்துல எல்லாருமே வந்து கிளாப்ஸ் பண்றாங்க. அந்த மொமெண்ட் வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆமா, ஏன்னா ஒரு எஃபர்ட் எடுத்து ரீஷூட் பண்ணிட்டு வந்தது வந்து ஹாப்பி. பட் ஏதோ டியூரேஷன் காரணமாக ஏதாவது கட் பண்ண சீன்ஸ் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா வந்து நான் ஷூட் பண்ணி முடிச்சு என்ஜி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்க போகுதுன்னா 2.5 மணி நேரம் தான் படமே இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு அந்த மேக்சிமம் ஸ்கிரிப்ட்லயே வந்து எது தேவை எது வேண்டாம் அப்படிங்கறது, எது வேணும் எது எங்க லேகா இருக்கு, எது நம்ம சொல்லணும் எதை வந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே அதுலயே நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். அப்ப நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படிங்கறது மட்டும். ஏன்னா ஒரு சில ஷாட்டுக்கு மட்டும் லென்த் ஷாட் எடுத்திருந்தேன். பட் அது ரொம்ப ஏன்னா நமக்கு பிடிக்கும். பட் அது காமனான ஆடியன்ஸை பார்க்க வரும்போது அது கொஞ்சம் லேகா இருக்குமேங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணேன். ஸோ 2002ல இருந்தே நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க ஆக்சுவலா. பட் இவ்வளோ வருடங்கள் ஆகியிருக்கே, 2025ல தான் ஒரு படத்தை வந்து உங்களால இயக்கி நீங்க வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்ல, இப்போ நம்ம சில பேர்த்துக்கு ஈஸியா கிடைச்சிரும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். அதை நோக்கி போயிட்டே இருப்போம், ஏதோ ஒரு இடையூறுகள் வரும், நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாம சில இடத்துல இருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வரப்போ கொஞ்சம். ஏன்னா இப்ப சில டைம் ஃபேமிலி சைட் நீங்க வந்து கொங்கு பெல்ட் சைட் சொல்றனால ஏன் எதுக்கு வீட்லயே இங்கே இவ்வளவு இருக்கே, நீ எதுக்காக போய் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இல்ல அதுதான், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்க அப்பா எங்க இது வீட்லயே அதை பிடிக்கல. ஏன்னா நமக்கு அங்க இருக்கு, நிலம் இருக்குது, கம்முன்னு பாத்துட்டு இங்கேயே இருக்க வேண்டியது. ஆனா வேலைக்கு போறதே தேவையில்லை. அப்ப அந்த அளவுக்கு தான் நம்ம இருந்தோம். சரி வேண்டாம், நீ ஏன் அங்க போய் கஷ்டப்படுற, கம்முன்னு இங்கேயே பாத்துட்டு இருக்கலாமே அப்படிங்கிறத எல்லாருமே சொன்னாங்க. பட் நமக்கு என்ன ட்ரீம்னா படம் பண்ணணுங்கிற காத்தான். சில இது அப்புறம் வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோம், அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒரு பாயிண்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, என்னால டெஃபினட்டா பண்ண முடியும். லேட் ஆனாலும் லேட்டஸ்டா பாருங்க, இப்ப இத்தனை பேர் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற அளவுக்கு நான் படம் எடுத்திருக்கேன்னு சொல்லும் போது அவங்களோட பதில் என்னவா இருந்தது? இல்ல அது அவங்களுக்கு இப்பதான் சரி ஒரு உண்மையாலே நல்லா படம் பண்ணிக்கிறான்னு இப்பதான் அவங்களுக்கே வந்து நான் என் மேல நம்பிக்கை இருக்கு, போனதுக்கு ஒரு நல்ல படம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா டைரக்டர்ஸுமே யூஸ்வலா ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும், இந்த ஆக்டர்ஸோட கண்டிப்பா லைஃப் டைம்ல ஒரு படம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷ் லிஸ்ட் இல்ல? இப்ப நம்ம எனக்கு என்னன்னா அதை விட என்னன்னா இந்த கதை நம்ம படம் பண்ணணுங்கிறதா எனக்கு, அந்த கதைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதா எனக்கு எப்பவுமே அதுதான் எனக்கு விருப்பமா இருக்கும். ஆர்டிஸ்ட் அந்த ஹீரோவுக்கு நம்ம படம் பண்ணுறங்கிற ஐடியா எனக்கு எப்பவுமே கிடையாது. என்னுடைய கதைக்கு இவங்க அப்படித்தான் போகணுங்கிறதா என்னுடைய விருப்பமா. நீங்க ரொம்ப பெக்குலியரான ஒரு பாத்து தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. கதையை வச்சுதான் நான் ஆர்டிஸ்டே முடிவு பண்ணுவேன் அப்படின்ட்டீங்க. உங்களை நீங்க ஒரு தமிழ் சினிமால ஒரு ரீச் கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாலோ பண்ண போறீங்க? இல்ல என்னுடைய கண்டென்ட் தான், அந்த கதையா இருந்தாலும் சரி, என்னுடைய கண்டென்ட் கண்டிப்பா வந்து இது ரீச் பண்ணும். இப்ப நீங்க இதுவே நீங்க படம் பாத்தீங்கன்னா
இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கம்போசிங்காக தான் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் மூவி பார்த்த மாதிரி ஒரு கம்போசிங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜியோகிராஃபி வந்து நான் வந்து பதிவு பண்ணுற போதுன்னா அந்த கம்போசிங் புதுசாக இருக்கும். எல்லாருமே நான் படம் பார்த்துட்டு எல்லாம் கம்போசிங் சூப்பராக இருக்குது, எல்லா ஷாட்டுமே அவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி இருக்கும். ஸோ அது படம் பண்ணுற போதும் நான் இப்போ கமர்ஷியல் படம் பண்ணுற போதும் அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஓகே, உங்களோட ஃபேவரட் டைரக்டர் யார் சார்? மணி சார் தான். மணி சார் தான். இப்போ திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரு ஏடியா வந்து ஒர்க் பண்ண உங்களை கால் பண்றாரு, உங்களோட படத்தை பார்த்துட்டே வந்து இந்த மாதிரி ஒரு போர்ஷன் நான் வந்து இயக்கணும், ஸோ ஒரு ஏடியா வந்து ஜாயின் பண்ண முடியுமா கேட்குறாரு. நீங்க போவீங்களா? கண்டிப்பா போவேன். எப்ப வேணா போவேன். நான் பெரிய டைரக்டர் கூப்பிட்டா கூட போவேன். அவர்கிட்ட போவீங்க? வா. ஏன்னா வீனஸ் காலனி சுத்தி சுத்தி வந்தவங்க தான் நானு. அப்ப என் படத்துலயே வந்து ஒருத்தர் எடிட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு, சதீஷ் சாரு. அப்ப அவர் வந்து ஆக்சுவலா வந்து அவர் மணி சார் படத்துல நிறைய அசிஸ்டன்ட் எடிட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ நான் 2 பேரும் பேசிட்டு இருக்கிற போது நான் வீனஸ் ஸ்டுடியோ எல்லாம் வருங்க, அப்படியே சுத்திட்டு இருப்பீங்க. அங்க வந்து ஒருத்தர் கோடைரக்டரா வந்து ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் இன்னும் பாஸ் இல்ல ஏதோ சம்திங், அவரு வந்து பாப்பாங்க அடிக்கடி அப்படின்னு சொன்னேன். அப்படி நான் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த அப்ப எனக்கு அப்படி அது சொன்னா சரி மணி சார் படம் எல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாரு. அப்ப நீங்க வாங்க நீங்களே எடுத்துன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. சார் இப்போ நீங்க உங்க டிஸ்கஷன் டீம்ல யாராவது இருப்பாங்க சார், உங்க டைரக்ஷன் டீம், மேபி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹெல்ப் ஆச்சுன்னா அவங்களுக்கு நீங்க மென்ஷன் பண்ணலாம் சார் இந்த படத்துக்கு. இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு டிராஃப்ட் எழுதி முடிச்சு நம்ம நண்பர்கள் ரவி மர்மன் ஒருத்தர், அப்புறம் கண்ணன், அந்த மாதிரி இன்னும் 2-3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிராஃப்ட் எடுத்து எல்லாமே ஸ்கிரிப்டை கொடுத்தா நீங்க படிச்சுட்டு இதுல இருக்கிற எந்த உங்களுக்கு லேகா தெரியுது எது வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே ஸ்கிரிப்டை கொடுத்து படிக்க வச்சேன். ஒரு சில பேர் ஆர்கியமா, ஒரு சில பேர் ரொம்ப நல்லா இருக்கு, இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் மாத்தினாலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி கண்டிப்பா. ஓகே, இப்போ படம் இயக்குறதுக்கு முன்பாக உங்களோட சினிமா சர்க்கிளா இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளா இருக்கட்டும், அப்ப பார்த்த பார்வை வேற மாதிரி இருக்கும். படம் இயக்கி ரிலீஸ் ஆகி இப்ப இந்த இன்டர்வியூவே இருக்கட்டுமே பார்க்கும்போது அவங்க பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமா தான் இருக்கும் இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்களுக்கு அது புதுசா இருக்கும். ஏன்னா அவங்க சரி ஒரு சினிமாவில் ஒரு இடத்துல ஒரு ரீச் பண்ணிக்கோ, ஒரு பேசக்கூடிய கண்டென்ட்டா ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போது நம்மளுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், அவங்களுக்கும் பரவாயில்ல ஒரு திறமையானவங்க தான் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அவங்களுடைய கொஞ்சம் இது பார்வை கொஞ்சம் வேற மாதிரி. இன்னொருத்தரையும் வந்து சினிமா ஒரு ஒரு பாயிண்ட்ல பிசினஸ் அப்படின்றது நோக்கி வந்துடும். நண்பர் தான் ப்ரொடியூசரும் கூட. நம்ம தியேட்டர் கொண்டு வந்துட்டோம், அந்த பிசினஸ் பண்றதுல என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்துச்சு? இல்ல நான் வந்து ஒரு தெளிவா வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம வந்து படம் ஷூட்டிங் பார்க்கும் முன்னாடி கதை சொல்ற போதே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இது வந்து தியேட்டரிக்கலாங்கிறது வந்து 2வது ஆப்ஷனா தான் இருக்கும். பட் கண்டென்ட்டா இது எந்த தளத்துல கொண்டு போனா இது கண்டென்ட்டா வந்து நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது அவர்கிட்ட தெளிவா நான் வந்து சொல்லிட்டேன். ஏன்னா தியேட்டருக்கான கண்டென்ட்னா அது எப்படி இருக்கணும், அந்த படம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் கண்டென்ட் ஆகிற போது என்னன்னா அது எந்த தளத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. சோ ஓடிடில ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதை நோக்கி தான் போகுது. கண்டிப்பா இது வந்து தியேட்டருங்கிறத விட ஓடிடில கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கும். ஓகே, சோ உங்க அடுத்த படங்கள்ல வந்து கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ண மாதிரி நாங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா, அடுத்து நான் கமர்ஷியலா தான் பண்ண போறேன். மறுபடியும் நான் பரிசீல இது வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டா ஒரு நல்ல என்ன இவன் கண்டிப்பா நல்லா எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணுக்காக தான் இந்த படம் பண்ணேன். ஒரு சர்டிபிகேட் தான், ஒரு விசிட்டிங் கார்டு அது. கண்டிப்பா இது மூலமாக இது நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுக்கான இல்ல பண்ணிருக்கேன். எல்லாமே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாமே நாமினேட் பண்ணிருக்கேன். ஓ நைஸ், சூப்பர். இது மூலமா இன்னொரு பயணம் காத்து. ஆமா, அது ஒரு அப்படியே ப்ராசஸ் போயிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு சில டைரக்டர்ஸ் பார்த்தோம்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு சில டைரக்டர்ஸ் வருது, நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்து லாங் கேப் எடுத்தாலும் தரமான படம் கொடுக்கணும் அப்படிங்கறதுல கொஞ்சம் உறுதியா இருக்காங்க. நீங்க எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த விஷயத்துல? இல்ல கால நேரங்களில் நம்ம வந்து எப்பயுமே அந்த ஒரு இதை வச்சுட்டு நம்ம பயணிச்சா வந்து பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு இந்த கண்டென்ட் இதை கரெக்டா கொண்டு போய் சேர்த்தக்கூடிய நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த படம் வந்து நம்மளை திருப்தி பண்ணணும். அது பண்ணுனா அதுக்கான காலங்கள் எடுக்குதுன்னா ஓகே தான். நம்ம வந்து இந்த காலம் ஒரு 6 மாசத்துல 3 மாசத்துல ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இல்ல, கிடையாது. அந்த மாதிரி ஸ்கெட்யூல்ஸே இல்லையா? சோ அடுத்த படத்துக்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சா சார்? பண்ணிட்டு இருக்கேன். பண்ணணும், ஹீரோஸ் அப்ரோச் பண்றதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சா? அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே கொடுங்க சார் எங்களுக்கு. இல்ல அது போயிட்டு இருக்கு, பட் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க. எக்ஸைட்மென்ட் தான், அதனால தான் கேட்டோம். சோ இப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபிலிம், அதுவும் உங்களுடைய ட்ரீம் முதல் படம்ன்றப்போ எல்லாம் தாண்டி பீயிங் எ கேப்டன் ஆஃப் தி ஷிப் நம்மளை தாண்டி அடுத்த கட்டமாக வந்து சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இந்த டெக்னிக்கல் டீம் வந்து அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. உங்களோட வியூ வந்து சினிமா ஒரு ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்காக. ஸோ சினிமோட்டோகிராஃபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களை டெக்னிக்கல் டீம் அட்ரஸ் பண்ணுவோம். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவரும் நானும் வந்து ஃபுல்லாக அந்த கதையை பேசிட்டு முடிச்சு என்னென்ன அதை வந்து எப்படி எடுக்கணும், ஜியோகிராஃபி நம்ம அந்த நிலப்பரப்பை வந்து நம்ம எப்படி காமிக்கணும், என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அது வந்து வேர்ல்டு கிளாஸாக இருக்கணும் படம்.
நம்ம ஆஸ் யூஷுவலாக என்னன்னா ஒரு மேக்கிங்கே அந்த படம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அவரும் நானும் வந்து எல்லாமே லொக்கேஷன் தேடி அந்த லொக்கேஷன் நம்ம எப்படி எந்த மாதிரி காமிக்கணும், ஒரு டச் ஆங்கிள் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு ட்ரோன் ஷாட் ஆகட்டும், இந்த ஜாக்கிரதை இந்த மாதிரி காமிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நான் வந்து ட்ரை பண்ணி தான் இதை பண்ணியிருந்தோம். அது ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் எடிட் வந்தோடனே நான் அவர் ஒரு வேர்ஸ் கட் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் நான் நைட்டு வந்து யோசிச்சிட்டே இருப்பேன். நைட்டு காலையில் 4 மணிக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன், இந்த இடத்துல ஏன் அது இந்த மாதிரி இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரூம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. அப்புறம் காலையில் போய் மறுபடியும் சொல்லுவேன், சார் இந்த இடத்துல எல்லாம் ட்ரூம் பண்ணுங்க அப்படின்னு. சரின்ற அவரும் ட்ரூம் பண்ணுவார். மறுபடியும் அடுத்த நாள் போய் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் சொல்லுவேன், மறுபடியும் ட்ரூம் பண்ண. அப்புறம் அவர் என்ன தவிர என்கிட்ட அவர் சொல்லிக்கல, வெளியே போய் என்னப்பா அவர் வெடிஞ்சதே காலையில் ஒருக்கா வந்து ட்ரூம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லுவாப்ல. அப்புறம் அதை அப்படி கொண்டு வந்தோம். அப்புறம் சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட இந்த கூழாங்கல் பண்ணவர் தான் நம்ம பண்ணியிருக்காரு, ஹரிபிரசாத். அவர் சவுண்ட் இன்ஜினியர் அப்படிதான் சொல்லுவேன், கரெக்ஷன் இல்லை இந்த இடத்துல இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிறைய கரெக்ஷன் சொல்லி பண்ணுவேன். அதே மாதிரி மியூசிக் டேரக்டரும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் இல்லை அந்த கமர்ஷியலாக இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லி டுமான்னு போட்டிருந்தாரு. இதெல்லாம் வேண்டாங்க, ஒரு மைல்டாக இருக்கணும் அப்படியே, அதனால ஒரு லேயராக இருக்கணும் மைல்டா அப்படிங்கிறக்காக அவர்கிட்டையும் நிறைய கரெக்ஷன் சொல்லி நிறைய இடத்துல அவரும் வந்து எவ்வளோ கரெக்ஷன் சொன்னாலும் இது முகம் காமிச்சிக்காம நல்லா பண்ணி கொடுத்தாரு. சூப்பர் சார். அதாவது வந்து உங்களுடைய இந்த பயணமே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியா இருக்கு. உங்களுடைய முதல் படம் வெற்றியை அடைஞ்ச மாதிரி உங்களுடைய அப்கமிங் சூப்பர் டூப்பர் ப்ராஜெக்ட்ஸும் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.